Taste the Daily. மதுரை திருமங்கலம் தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் நலத்திட்ட உதவிகள் வழங்கி நன்றி தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் மாதம் 1 முதல் 4ஆம் தேதி வரை மதுரையில் கழக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொண்டார். அவருக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் 10,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி நன்றி கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா கிழக்கு ஒன்றிய கழக சார்பில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. வாலாஜா கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பூண்டி பிரகாசம் ஏற்பாட்டில் ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் SM சுகுமார் கலந்து கொண்டு ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினர். மேலும் போகி பண்டிகையில் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் திராவிட மாடல் ஆட்சியையும் எரித்து அதிமுக ஆட்சியை வரவேற்கும் வகையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் அணக்காவூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அரசூர் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிமுக சார்பில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. அணக்காவூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் செய்யாற்றை வென்றான் துரை ஏற்பாட்டில் நடைபெற்ற கோலப்போட்டியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் சேலைகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகையாக 5,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி அண்ணா சிலை அருகில் அதிமுகவினர் பொங்கல் பானையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியின் அரசு அதிகாரிகள் இண்டி கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 107 மாணவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் MLAவுமான கடம்பூர் ராஜு சைக்கிள்கள் வழங்கினார். கழுகுமலை கம்மவார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் விலையில்லா சைக்கிள்களை மாணவிகளுக்கு வழங்கி வாழ்த்தினார். விழாவில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்பட அதிமுக மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு கழக மகளிரணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி பொங்கல் பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை கழக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள், தலைமை கழக பேச்சாளர்கள் என அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் உடுமலை தொகுதிக்கு உட்பட்ட 3 கிராமங்களில் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பணிகளை முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சின்னாம்பாளையம், விரல்பட்டி, ஆவில் சின்னாம்பாளையம் ஆகிய கிராமங்களில் சாலை அமைப்பதற்கான பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். மேலும் அப்பகுதி மக்களிடம் குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி குறித்தும் கேட்டறிந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. ஒழுகினசேரியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான N. தலவாய் சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான KT பச்சைமாள், கழக அமைப்பு செயலாளர் நாஞ்சில் வின்சென்ட், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அமமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் தலைமையில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி முன்னிலையில் திரளான அமமுகவினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் வரவேற்றார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கழக நிர்வாகி மகனின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் பங்கேற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வையாவூரில் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையாவூர் பிஜி குமரனின் மகன் கார்த்திகேயனின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் படத்திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து 2000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி மற்றும் சேலைகளும் சமபந்தி விருந்தும் அளிக்கப்பட்டது. இதனிடையே மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட 500க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு மற்றும் வேட்டி சேலைகளும் வழங்கப்பட்டன.